ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுதா, அப்பப்பா முடியலடா சாமி. மூச்சுக்கு 300 தடவை அதை செய்ய இதை செய்யன்னு சாமி பேரை சொல்லி பண்ற டார்ச்சரை சாமிக்காக வேணா பொறுத்துக்கலாம். ஆனா இவ்வளவு செஞ்சும் அந்த புனிதாவுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்க போகுதுன்னா அதுக்கு எதுக்கு நான் வேலை செய்யணும்னு தோணுது மணிகண்டா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சித்தி. அந்த கொஞ்ச நாள் எப்ப முடியும்னு தெரியல. வீட்ல புனிதாக்காவை தூக்கி வச்சு கொண்டாடுறது பத்தாதுன்னு நாளைக்கு ஊர்க்காரங்க புனிதாவை கொண்டாடுறத நாம பாக்கணுமா? அப்பப்பா, என்னால முடியாது. நான் கோயிலுக்கே வரல. என்னடா உன் பொண்டாடி பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா? அவளுக்கு எப்படி தெரியுது? எங்களை பார்த்தா கேலியா தெரியுதா? உங்களை நினைச்சு நான் சிரிக்கல சித்தி. புனிதாவுக்கு நீங்கள பயப்படுறதுனாலதான் அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு யார் பயந்தா? எல்லாம் அம்மாவுக்காக பொறுத்து போயிட்டு இருக்கோம். அப்படி நீங்க சொல்லி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்க. வேற எங்களை என்ன செய்ய சொல்ற? உங்களை எதுவும் செய்ய சொல்லல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்க வாங்கன்னு சொல்றேன். அப்படி என்ன நடக்க போகுது? நாளைக்கு கோவில்ல புனிதாவுக்கு முதல் மரியாதை கிடைக்காதுன்னு சொல்றேன். இதோ பாருமா, ஏதோ நீ வீட்டுக்குள்ள செஞ்சதெல்லாம் நடந்ததுங்கிறதுக்காக ஊர் காரியத்திலயும் நீ தலையிடலாம்னு மட்டும் நினைக்காத. அது உனக்கு தான் பிரச்சனையா முடிஞ்சிடும், பாத்துக்க. மணிகண்டா, அவகிட்ட நீ கொஞ்சம் சொல்லி வை. அமுதா, நீ என்ன பிளான்ல இருக்க? அத முதல்ல சொல்லு. எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா கோவில்ல நடக்க போறத பார்க்க சுவாரஸ்யம் வேண்டாமா? அதான் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா மாமா, நீங்க மட்டும் நாளைக்கு பட்டு வேஷ்டி சட்டையோட சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகணும், ஓகே? நாமளே சும்மா தான் உட்காந்து இருக்க போறோம், அதுக்கு பட்டு வேஷ்டி சட்டையா? அட போ அமுதா. மாமா, நான் சொல்றேன்ல, பரிவட்டம் கட்டுற அன்னைக்கு பட்டு வேஷ்டி சட்டையோட வரீங்க. நம்ம குலதெய்வம் கோயில்ல புனிதாவுக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்ச முதல் மரியாதையும் பரிவட்டமும் நமக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். இத பாரு அமுதா, உன் மாமியார பத்தி உனக்கு தெரியாது. புனிதாவுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை மட்டும் அவளுக்கு கிடைக்காம போச்சுன்னா அவங்க கோவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு உனக்கு தெரியாது. வீட்லயே இப்பதான் நீ நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்க, அதை நீ கெடுத்துக்காத சொல்லிட்ட. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு அமுதா. இருந்தாலும் அத்தை சொல்ற மாதிரி. என்ன நம்புறீங்கல்ல? அப்ப நான் சொல்ற மாதிரி ரெடி ஆகுங்க, சரியா? நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். யாயினி, அமுதா கிட்ட தேவையில்லாம சவால் விடாத. அமுதா சொன்னதை செஞ்சிருவா. அமுதா சொல்றது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் மாமா. முதல்ல அது நடக்குதான்னு பாப்போம். நடக்கும். பரிவட்டம் புனிதாக்கில்ல, எங்களுக்கு தான். அதை நீங்க பாப்பீங்க. மாப்பிள, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்த கையோட உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. போணும் மாமா. அப்பாவும் சொல்லிட்டே தான் இருந்தாரு. அமுதாவையும் மணிகண்டனையும் கூட்டிட்டு ஒரு நாள் நம்ம எல்லாருமே போயிட்டு வரலாம். ஏங்க நேரமாச்சுங்க, இன்னும் கிளம்பாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? வரதான் என்ன, நானும் மாப்பிளையும் ஊருக்கு முன்னாடி கிளம்பி உட்காந்துருக்கோம். பார்த்தா தெரியல? நீ லேட்டா வந்துட்டு எங்களை மிரட்டுற. நீ பூஜை பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேங்க. மா, அப்பாவுக்கும் கபிலனுக்கும் முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டு வந்தேன். என் கண்ணு. கபிலன் சிரிப்பு சத்தம். கபிலன், நீங்க சிரிக்கிற சிரிப்பு சத்தம் தெருமுனை வரைக்கும் கேக்குது. டேய் வல்லவா, நாங்கெல்லாம் சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தோம்டா. அப்படியே மாமா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னத்த என்ன சோஃபா மேல உட்கார போற? ஏன் என்னாச்சு? டேய், சாமிக்காக வாங்கிட்டு வந்த மாலடா அது. அதை எடுத்து போய் சோஃபால உட்கார்ற. போ, உள்ள போய் முதல்ல சாமி ரூம்ல வை போ. ஓ, இவ்வளவுதானா? இதுக்கு தான் இவ்வளவு சத்தம் போட்டீங்களா? டேய் அட போங்க. நான் கூட நீங்க கத்துறத பார்த்து இந்த சோஃபால பாம்பு இருக்கும்னு நினைச்சிட்டேன். போங்க. சரி இருங்க, நான் போய் வச்சிட்டு வரேன். போடா, போய் வை போ. நீங்க 2 பேரும் கிளம்பி ரெடி ஆயிட்டீங்களா? ஐயோ, இன்னும் இந்த மேகலையை காணுமே. மேகலை,
மேகலே நேரமாச்சு. நாம இப்ப கிளம்பினாதான் விடியறதுக்குள்ள போய் ஊர் சேர முடியும். மா. மேகலே வாமா சீக்கிரம். நீ என்ன ஆச்சு? டைம் இருக்குமா? கிளம்புறதுக்கு இவ்ளோ நேரமா? மா. மேகலே டேய் ஏன்டா கத்துற? ரெடியா? நீ ரெடி. சரி. இவங்க கூப்பிட்டா உடனே வந்து நிக்கணுமா? இப்பதானே வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போனோம். கிளம்ப வேணாமா? எனக்கு இங்க இருக்கிறதுக்கே கோவமா வருது. இங்க பாரு யாழினி, உன்னை விட எனக்கு தான் கோபம் அதிகமா இருக்கு. உங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு இவங்க கிளம்புறதும் இல்லாம நம்மளையும் கிளம்ப சொல்லும் போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும்? நீயும் பையனை பிறந்திருந்தீன்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க பாக்குற வேலையை 4 வீட்டுல போய் பார்த்துட்டு போயிருப்பேன். எல்லாம் என் நேரம். உங்களுக்காக விஷத்தை கொடுத்தா கூட சிரிச்சுக்கிட்டே முழுக வேண்டியிருக்கு. எல்லாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. பேசாம வாயை மூடிட்டு இரு, புரியுதா? மா என்னம்மா இப்ப நீ யாழ்னி கதை கடிக்க ஆரம்பிச்சியா? டேய் சும்மா இருடா. அண்ணி விடியறதுக்குள்ள ஊருக்கு போயிடுவோன்னு சொன்னாங்கல்ல, அதான் எங்கம்மா தூங்குறதுன்னு கேட்டா. அண்ணனோட வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஓஹோ சரி சரி நேரமாச்சு. நாம எல்லாரும் சாமி கும்பிட்டு கிளம்பலாம். வாங்க, சரிம்மா. வாங்க. வாங்க வாங்க வாங்க. போங்க டேய், நீ போங்க, வாடா. போங்க. மாப்பிள்ள எடுத்துக்கோங்க. மேகலை இந்த சாமி கும்பிட தேவையான பொருள் எல்லாம் பத்திரமா கார்ல கொண்டு போய் சரி, வச்சிருங்க. முதல்ல இதை வச்சிடலாம். வாங்க. பூஜை சாமான்லாம் நீ எடுத்துட்டு போயிடுமா? இந்த வல்லவா. வல்லவா மாலை பத்திரம். சரிங்க சரிங்க. அமுதா அது தொடாதம்மா. என்னாச்சு அத்தை? அத நீ எடுக்க வேண்டாம். அது அம்மனுக்கு எடுத்து வச்ச புடவை. அத புனிதாவே எடுத்துக்கிட்டோம். அம்மா ரொம்ப பண்றமா நீ. காலையில இருந்து கோயிலுக்கான எல்லா வேலையும் பார்த்தது அமுதா. இப்ப இந்த புடவை எடுத்தது தப்பாமா? மாமா அது எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னாங்க. நீலாம் திருந்தவே மாட்டேன். போ. டேய் மணிகண்டா. டேய் அமுதா சொன்னதுமே மணிகண்ட எப்படி அமைதியா போயிட்டான்னு பாத்தீங்களா? பார்த்தேன். இப்பதானே கிளம்பியிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அமுதா சொல்றத மணிகண்டன் கேட்கறானான்னு பார்ப்போம். அதெல்லாம் கேப்பான். அமுதா மணிகண்டனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கான்னு பார்த்தாலே தெரியுதுல்ல. எனக்கு எதுவும் தெரியலங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாம்பளம் வா. வாங்க வாங்க. பணம்லாம் எடுத்து எடுத்து வச்சிருக்கியா? கொடு. வச்சிட்டேன் ஐயா. இந்தாங்க ஐயா, நான் வெளியே வெயிட் சரி, இரு பண்றேன். வரோம். சரிங்க ஐயா.